கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா புதிய கட்சி தொடங்கி கொடியை அறிமுகம் செய்ததை அடுத்து கடலூரில் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கோட்டைமேடு பகுதியில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் எதிரிகள் துரோகிகளை வேரறுக்கவும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார். பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவம் தாங்கிய புதிய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய புரட்சி தாய் சின்னம்மா புதிய கட்சியின் பெயரை விரைவில் அறிவிப்பதாகவும் தெரிவித்தார். இந்த அறிவிப்பை தமிழகம் முழுவதும் உள்ள கழகத்தினர் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் பகுதியில் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேருந்துகளில் பயணித்த பொதுமக்களுக்கும் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் சுரேஷ், நாராயணன், மெடிக்கல் கிருபா, முத்துராமலிங்கம் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் கழக ஆட்சி அமைய அயராது உழைப்போம் என கழக நிர்வாகிகள் சூளுரைத்தனர். புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவில் புதிய இயக்கத்திற்கான கொடியினை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள். இது தமிழக மக்கள் மனதில் மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் புரட்சி தலைவியின் ஆட்சியை புரட்சி தாய் அம்மா தலைமையில் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம். இதனால் எதிரிகளும் துரோகிகளும் இப்பொழுதே தோல்வியடைந்து விட்டார்கள். நிச்சயமாக புரட்சி தாய் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி. தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் புதிய இயக்கத்தை ஆரம்பித்து அதற்கான கொடியை அறிமுகப்படுத்தினார்கள். வரவேற்பு விதமாக கடலூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கடலூர் நகரத்தில் தியாகத் தலைவி அறிமுகப்படுத்திய அந்த கொடியை வரவேற்று இன்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கழக தொண்டர்களாகி நாங்கள் சிறப்பான முறையில் கொண்டாடினோம். மீண்டும் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களுடைய வழியில் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் மலர்வதற்கு தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் வழியில் ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த இயக்கம் துரோகிகளை வென்று எதிரிகளை வீழ்த்தி மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவியினுடைய அம்மாவினுடைய ஆட்சி தியாகத் தலைவி சின்னம்மாவினுடைய தலைமையில் அமைவதற்கு ஒருங்கிணைந்து நாங்கள் அனைவரும் பாடுபட்டு அம்மாவின் கரத்திற்கு வலு சேர்ப்போம்.